வணக்கம். நான் பாலாஜி கணேஷ். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். அதேமாரி உங்களுடைய வாழ்வியல்லையும் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சந்தையில் ஒரு வியாபாரி 10 கௌதாரிகளை விற்றுக்கிட்டு இருந்தார். அந்த 10 கௌதாரிகள்லையும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இதெல்லாம் என்ன விலைன்னு. இந்த கௌதாரிகள்லாம் 9 கௌதாரிகள், ஒரு கௌதாரியும் 100 ரூபா. ஆனால் இந்த ஒரு கௌதாரி மட்டும் 2000 ரூபா அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஷாக் ஆகிடுது. எப்படி இது, ஏன் இது மட்டும் 2000 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த கௌதாரிகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த கௌதாரி எனக்கு உதவியாக இருந்துச்சு. புரியல அப்படின்னாரு. அதாவது இந்த கௌதாரி வந்து கூப்பிடும், சத்தம் போடும்போது இந்த 9 கௌதாரிகளும் வெளியிலேருந்து இங்கே வரும்பொழுது இந்த வியாபாரிக்கிட்ட மாட்டிக்கும். உடனே அதை பிடிச்சி கொண்டு வந்துடுவார். ஆக இது வந்து காட்டி கொடுக்குற கௌதாரி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா எனக்கு இந்த 2000 கௌதாரியை கொடுங்கன்னு சொல்லி அவர் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அந்த கௌதாரியை அதே இடத்துல தலையை கிள்ளி தூக்கி எறிஞ்சிடுறாரு. அந்த வியாபாரிக்கு ஷாக். என்ன சார் 2000 ரூபா கொடுத்து இந்த கௌதாரியை தூக்கி போட்டிங்களே அப்படின்னு அவர் கேட்கும்போது சொல்கிறாரு, எந்த 9 கௌதாரி நல்ல கௌதாரி தான், ஆனால் இது காட்டி கொடுக்குது இல்லை, இந்த கௌதாரியை விடவே கூடாது. உயிரோடு இருந்ததுன்னா இன்றைக்கி இது எத்தனை பேரை போட்டு தள்ளணும்னு தெரியாது. அதனால் இதுமாரி புறம் சொல்பவர்கள், காட்டி கொடுப்பவர்கள், இவர்கள்லாம் இந்த கௌதாரி மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு ஷேர். தேங்க்யூ.